ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி சொல்லரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடந்துச்சு, பயங்கரமான சம்பவம். அதாவது யாருக்கு அமையணுமோ அவங்களுக்கு தான் அமையுன்ற மாதிரி பவித்ராவுக்கு சரியான ஒரு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பிக் பாஸ் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. என்னென்னா கோ ஐபிபி வாரம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக வரவங்களுக்கு வந்துட்டு அந்த வீசா மாதிரி ஒரு புக்கு, அதில் வந்து ஒரு சீலை வாங்கி இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அதிகப்படியாக இது வரைக்கும் வாங்கின ஒரு 3 பேர் செலக்ட் பண்ணாங்க. மஞ்சரி, பவித்ரா, தீபக். இவங்க மட்டும் வந்துட்டு ஒரு டாஸ்க் விளாட போகிறாங்க. அதில் வந்துட்டு நிறைய பலூன்ஸ் இருக்கும். அந்த பலூன்ஸ்குள்ளே வந்துட்டு ஒரு பேப்பர் இருக்கும், ஒரு சீட்டு கோ ஐபிபியோடது. அது யாருக்கு கிடைக்குதோ அவங்க விருப்பப்பட்ட கண்ட்ரிக்கு அவங்களால போக முடியும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட். வெளிநாட்டுக்கெலாம் போகிறதுல ஃப்ரீயாக போகிறது எவ்வளோ பெரிய விஷயம். அதை வந்து யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. எல்லாருமே ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு போனாங்க. எல்லாருமே ஆரஞ்சு கலர் டெஸ்ட் பண்ணிட்டு 3 பேர் மட்டும் தான் அலவுடு. தீபக், பவித்ரா, மஞ்சரி செம்மையாக டஃப் பண்ணாங்க, செம்மையாக விளையாண்டாங்க. இதில் பவித்ரா சரியான ஆள். டாஸ்க்கு வந்தால் வெறித்தமாக விளையாடுறாங்க. எப்பா மற்றவங்களாம் வந்து இப்போ தீபக்லாம் வந்து பலூன் எப்படி உடைக்கிறாங்கன்னா எடுத்து இப்படின்னு வயிற்றில் வச்சு உடைக்கிறாரு. மஞ்சரி கையில் வச்சு உடைக்கிறாங்க. பவித்ரா மட்டும் காலில் போட்டு ஒரே மெதி டம்மு 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 டம்முன்னு டக்குன்னு எடுத்தாங்க. வேறு மாதிரி. அதுவும் லக்கு வேணும். என்னதான் வேகமாக நம்ம விளையாண்டாலும் இதில் மெயினாக லக்கு வேணும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300-400 பலூன் ஊதி வச்சுருந்தாங்க. அதில் ஒன்றே ரொம்ப டஃப்பு, லக்கு வேணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி வெடிச்சிட்டே இருக்காங்க. திடீர்னு பவித்ராக்கு மாட்டுது. செம்ம என்ஜாய் பண்ணுறாங்க. ஏன்னா நம்மளுக்கு பிடிச்ச நாட்டுக்கு ஃப்ரீயாக போகலாங்க, எவ்வளோ பெரிய விஷயம். செம்ம. ஸோ பவித்ராவுக்கு வந்துட்டு இது கிடைச்சது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். ஏன்னா அவங்க திடீர்னு சப்போஸ் டாப் 5க்கு போகாமல் படப்பெட்டி எடுக்க முடியாமல் போச்சுன்னா இதாவது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட்டாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு நாட்டுக்கு போவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு நல்ல ஒரு குட் சோல். அதுக்கு கிடைத்த ஒரு பரிசாக தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அதை வந்துட்டு அந்த கேமரா முன்னாடி ஷோ பண்ணாங்க. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இதில் அதிரடியாக நம்மளுடைய பவித்ரா வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் லைவாக உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.